கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் கூட இருக்கிறவங்கள எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி திங்க் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அவங்க உங்களோட சேம் ஏஜில் இருக்கலாம், அவங்க கூட எப்போவுமே கூடயே ட்ராவல் பண்ணுற ஒருத்தவங்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு விஷயம் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய டைம் இல்லை. ஏன்னா அவங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில இடத்துல அவங்களோட நேச்சரை அவங்களால மாற்றிக்க முடியாது. அதனால அதுவும் ஒரு அழகான விஷயம்தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் இருக்கிற இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு அழகான விஷயம்தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி நீங்கள் போடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கூட சிஸ்டர்ஸோட பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், கூட பிறந்தவங்க, கசின்ஸ், இவங்களோட பாண்டிங் நல்லாயிருக்கும். இவங்க கூட மீட்டப், இவங்க கூட கால்ஸ் பேசுறது, இவங்க கூட இந்த வாரம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடத்துல இருக்க டிஃப்ரென்சஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அதில் ரொம்ப ஃபர்மாக இருந்துக்கோங்க. மீன்ஸ் நீங்கள் எடுத்த முடிவு அடிக்கடி டக்குன்னு மாற்றிட்டே இருக்க வேணாம். ஒரு மணி நேரத்தில் 4 முடிவு சில எடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல ஒரு முடிவு எடுத்தோமா, இதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனோம், மாற்றிட்டே இருந்தால் அதை குழப்பக்கூடாது அப்படின்ற முடிவை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 1111. கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.